தமிழகத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் காலி இடங்களில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 20 வரை நீட்டித்துள்ளது. நடப்பு 2014-15 ஆண்டு பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு திங்களன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் துவங்கி நடந்து வருகிறது. மொத்தமுள்ள 2,87,646 இடங்களில் அரசு ஒதுக்கீட்டில் 1,81,941 இடங்களும், தனியார் கல்லூரிகள் ஒப்படைத்த 28,712 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. ஆகஸ்ட் 4 வரை கலந்தாய்வு நடக்கவுள்ள நிலையில் கோவை தனியார் பொறியியல் கல்லூரி அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். சேர்க்கை உத்தரவு பெற்று மாணவர்கள் கல்லூரிகளில் சேராத நிலையில் அந்த இடத்தை நிரப்ப கால அவகாசம் வேண்டும் என்று கோரினர். இவ்வழக்கு திங்களன்று நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா, சிவகீர்த்தி சிங் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆகஸ்ட் 20 வரை கலந்தாய்வை நீட்டித்தும், ஆகஸ்ட் 7 காலியிட விவரங்களை அண்ணா பல்கலை வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். கலந்தாய்வு தேதி ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதன் அடிப்படையில் கல்லூரிகளில் ஏற்படும் காலி இடங்களை நிரப்புவதற்கும் அதற்கேற்ப ஒரு வார அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்க இருந்த நிலையில் ஆகஸ்ட் 20 வரை கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவங்குவதும் தள்ளிப்போகும் என்று கருதப்படுகிறது.